பண்ணிட்டு போய்க்கிறாங்க சார். சரி, இது யாரும் டச் பண்ணல? இதுதான் சார் எல்லாம் முட்டி இட்டி பார்த்தாங்க, அவ்வளோதான் சார். அதுவும் முட்டி பார்த்தாங்க, எல்லாமே போய்ட்டு வந்து பார்த்தாங்க சார். 9 மணிக்கு போகிறேன் சார். 9:30 இருந்துக்கு சார் கொட்டை. 9 மணிக்கு போறீங்க? படுக்கலாமே கொட்டாய் என்ன போய் படுத்தேன் சார். படுத்து எழுந்து 6:30 மணிக்கு சாணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் சார். எங்கள் சாணி போடலாங்க வந்து பார்த்தா இது பீரோ கீழே அறையில் கீழே ஒரு கால் இருந்துச்சு. அந்த காலில் ஒரு பொட்டி இருந்துச்சு, அதில் போட்டு வச்சிருக்கேன் சார். இது ஏன் இங்கே வந்து விழுந்துருக்குன்னு பார்த்தேன். அப்படியே கடாச்சிட்டு இருக்கிறாங்க சார். அந்த அறைக்கு கீழே வச்சிருந்தேன் சார் 50,000. இந்த சார் அந்த பென்ஸுக்கு கீழே 5,000 வச்சிருந்தேன் சார். இதை 2 தான் சார் எடுத்துக்கிறாங்க, மீதி பூரா சார் அந்த அந்த அண்டாவை எடுத்துக்கிறாங்க. அந்த அண்டா கீழே இருந்தது சார். அது அண்டாவே இருக்குல்ல, இந்த அண்டாவில் தான் வச்சிருந்தீங்களா? அந்த அண்டாவை தான் சார் வச்சிருந்தது சார். அந்த அந்த அண்டாவில் சார் தொடல வெங்கல அண்டா கீழே வச்சிருந்தேன் சார். அது நகை இந்த பத்திரமெல்லாம் இருக்கா இருக்குலையான்னு தெரியல சார். இவ்வளோதான் போட்டு நைட்டு தான் சார் வச்சுட்டு இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் இப்படியே இதுமா இது மட்டும்தான் இதுமா இந்த பத்திரம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க சாமி. பத்திரம் இருக்குதா? இருக்குது பார்த்து இந்த புக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு அதெல்லாம் படிச்சு பார்த்து. சரி 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 சார். இங்கே 6 மணி வரைக்கும் இங்கே மணி 9:30 வரைக்கும் இங்கே படுத்துறோம் சார். இது பணத்து கீழே 9:30 மணிக்கு மேலே தான் சார் எழுந்து நான் அங்கே ஒரு மாடு கண்டு போகிற மாதிரி இருக்குன்னு அங்கே போனேன் சார். நான் திருப்பி 6:30 மணிக்கு தான் சார் வந்தேன். நான் இங்கே 6:30 மணிக்கு வந்து பார்த்தா பீரோவில் அந்த பொருள் வெளியே இருக்கு. ஜோன்ரம்பள்ளி அடுத்து காந்தி நகர் சார் அந்த வீடு இருக்கிறது. டிவிக்கு போகுது. அந்த வீட்டுக்கார அம்மா வீட்டு வேலை செஞ்சுன்னு பெங்களூர்ல இருக்கு. என் மக நானும் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். ராத்திரி இல்லை சார். அங்கே சார் கொட்டாய் என்ன படுத்துன்னு இருந்தேன் சார். காலையில் எழுந்து வந்தேன். ஒரு 6:30 மணி இருந்துக்கும் சார். வந்து பார்த்தா வெளியில் கீழே வச்சுருந்த பொருள் வந்து வெளியே போட்டு இருந்தாங்க. அப்படியே திறந்து பார்த்தாக்கா கதவு திறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஊர் உள்ள பப்பாரின்னு ஓடிட்டேன் சார் நான். அப்புறம் ஊருக்காரெல்லாம் வந்து எதுவுமே கை வைக்காதம்மா, நாங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறோம் இருன்னு சொன்னாங்க சார். அப்புறமா தான் சார் இது இவ்வளோ நடந்தது. அப்புறமா நகை வச்சு இடம் அவங்களுக்கு தெரிவிக்கணும் சார். அந்த நகை இருக்குது, மற்றது எல்லாம் எடுத்து போட்டு இருக்கிறாங்க. பணம் மட்டும் 55,000 இல்லை சார். உரெல்லாம் எடுத்து இறச்சிட்டு இருக்கிறாங்க சார். வீடு பூரா அப்படியே நாசம் ஆகிட்டு இருக்கு. வீடு பூரா நாசம் ஆகிட்டு இருக்கு சார். எல்லாம் இழுத்து போட்டு எல்லாம் தேடி பக்கத்தில் சிலவரண்டா இழுத்துக்கிறாங்க, பக்கத்தில் வெங்கலாண்டாவை தொடலை. அது அந்த பொருள் அங்கே இருந்துச்சு சார். ராத்திரி தான் தெரிவிச்சேன். எங்கள் தம்பி கொடுத்தா ஒரு 1000 வேலை செய்யணும் சார். நான் கூலி வேலை கூட போகிறேன் சார். கூலி வேலை போகிறேன் சார். ராத்திரி சம்பாதிச்சு கூட வந்து வச்சு சார். அவ்வளோதான் சார்.